ஹாய்ங்க, இது நம்ம கூர்க்கில் ராஜாஸ் தூம், அதாவது ராஜாஸோட சமாதிங்க. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பச்சை பசேன்னு தான் இருக்குது. பட் நம்ம வயநாடு பார்த்த அளவுக்கு இல்லைங்க. வயநாடு நம்ம சீசன் நைட் போனோம். இதுவும் சீசன் தான். பட் அந்தளவுக்கு பச்சை பசங்க இல்லை. ஆனால் இதுவும் நல்லா தாங்க இருக்குது. அதே மாதிரி காலையில் செம்ம குளிருங்க எனக்கு. பட் ட்ரெயினில் வரும்போது நல்லா செம்மையாக நடுங்கிட்டேன். ஆனால் இப்போ என்னவோ தெரியல, பெருசாக அந்த சில்னஸ் பெருசாக தெரியல. அது மாதிரி வெயிலும் பெருசாக தெரியலங்க. சுற்றி மலை மேலே இதான் ஒரு திங்ஸ். இங்கே 3 இருக்குது. நம்ம போய் எடுத்து பார்ப்போம். ஸோ இதுதாங்க ராஜாஸோட தூம். பார்த்தா நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்க்க பேலஸ்ன்னு சொல்லாங்க நம்ம சைடு மாதிரி. ஸோ பார்க்க செம்மையாக இருக்குது. க்ரீனரிஷ் நடுவில் இது. பட் நீங்கள் கொஞ்சம் மழை டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை பச்சைன்னு இருக்கும். இன்னொரு அந்த ஆல்கேஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. சரி, உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இதில் தாங்க இன்னொரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சாமியோட சிலை எல்லாம் தெரியுது. ஐ திங்க் சிவன் மாதிரி தான் தெரியும். திருச்சூலம் வச்சுருக்காரு. ப்ளஸ் ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் செம்மையாக இருக்குல்ல பாருங்கள். ஸோ ஐ கெஸ் இது வந்து சிவன் தான். எனக்கு 2 பக்கமும் சிவன் தான் இருக்கார். இதுதாங்க அந்த பேலன்ஸ் வியூ. மேபி மேலே போகிற ஸ்டெப்ஸ் பார்த்தேன். பட் இதெல்லாம் பார்க்க முடியல. நான் ஃபஸ்ட் டைம் அதுக்கு தான் போனோம். பார்க்க அப்படியே மசூதி மாதிரி இருக்குல்ல. பட் மசூதி கிடையாதுங்க. இந்த பியூர் ஹிந்து ஸ்ட்ரக்சர்ஸ் தான். மேலே நந்தியெல்லாம் இருக்குது. 4 நந்தி இருக்கார். ஸோ இது வந்து ராயல் டோம் ஆர் ராஜாஸ் டோம். இதுதாங்க. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. அதுதான் நான் சொன்னேன். கொஞ்சம் அந்த மழை பெஞ்சிருந்தால் இது எல்லாமே க்ரீனிஷாக இருக்கும். இன்னும் க்ரீனாக இருக்கும் பார்க்க. நம்ம வயநாடு சீரிஸ் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ செம்ம க்ரீனிஷாக இருக்குங்க இங்கே. ஸோ இந்த தூமோட ஸ்டார்டிங் தெரியுதாங்க பார்க்க நல்லா இருக்குல்ல. ஸோ மெயின் திங் செருப்பையும் கழட்டிட்டு பர்ஃபெக்டாக அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் திங்ஸ். ஓகே, இங்கே சிவலிங்காஸ் எல்லாமே இருக்குங்க. இதுதான் ஒரு சமாதியாக இருக்கும். இது எல்லாமே சிவலிங்காஸ். ஓம் நம சிவாய. ஒரு பீஸ்ஃபுல் பிளேஸ் அவ்வளோதாங்க. உள்ளே வேறு எதுவும் பெருசாக கிடையாது. பட் லைக் ஆனால் உள்ள சில்னஸ் ரொம்ப ஃபீல் ஆகுது. அவ்வளோதாங்க. ஒரே ஒரு ரவுண்ட் மாதிரி வந்திருக்கு. வேறு எதுவுமே இங்கே கிடையாது. ஆனால் உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சிவலிங்கத்தை பார்க்கலாம். அங்கேயே கைண்ட் ஆஃப் 2 சமாதி இருக்குது. அது போக இங்கேருந்து இன்னொரு இடம் ஒன்று இருக்குங்க ஆப்போசிட்டில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? நம்ம அதையே போய் பார்க்க போகிறோம். முடிஞ்சால் மேலே ஏற ட்ரை பண்ணுவோம். பட் அலோவ் பண்ணால் நமக்கு தெரியாது. ஸோ உங்களுக்காக தாங்க.